அப்போ தெரியல, இப்போதான் அவளோட அருமை தெரியுது. என்னை போல எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்களோ அந்த கடவுளுக்கு தான் தெரியும். அவனை எப்படி வளர்த்து கரை சேர்க்க போறேன்னே தெரியல. எட்டு மணி ஆச்சு, இன்னும் ஏஞ்சிக்கல. நல்லா எழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்கான் பாரு. செல்வா, 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 இதா பாரு, ஆஃபீஸருக்கு தாடி எடுக்க கூட டைம் இல்லை. மணி 8 ஆகுது, இன்னுமா எந்திரிக்கல? என்னடா நைட்டு பேய் படம் பார்க்குற மாதிரி பார்க்குறானே. என்னப்பா நல்ல கனவுல இருந்தேன், உங்களுக்கு என்ன வேணும் இப்போ? ஏன்பா இந்த மாதிரிலாம் பண்ணுற? போப்பா. டீ கொண்டு வந்திருக்கேன்ப்பா. போங்க, டீ அந்த ஓரமாக வச்சுட்டு போங்க. சரி சரி. இந்த காலத்து பிள்ளைங்களே. அட்டாக் ஆச்சுன்னு தெரியலையே. 8 எபிசோட் வந்துட்டாரு. வாப்பா வாப்பா. என்னப்பா என்னாச்சு? செல்வா, அப்பா ரொம்ப உடம்பு முடியலப்பா. சாப்பாடு எதனா செஞ்சு வச்சிங்களா இல்லையா? ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் கூட்டின்னு பாப்பா. ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டின்னு போக முடியாது, 400 ரூபாய் 500 ரூபாய் செலவாகும். 2 மாத்திரை வாங்கி தரேன், சாப்பிட்டுட்டு வேலையை போய் செய். ஆஸ்பத்திரி கூட்டின்னு போக சொன்னா அதான் மூடிட்டு போறானே. அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்றேன், இவன் ஆஸ்பத்திரி கூட்டின்னு போக முடியாதுன்னு சொல்றான். இவன் என்ன பையனோ? இந்த காலத்து பசங்க இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். அப்பா அப்பா அப்பா, அளவுக்கு மீறின பாசம் வச்ச அப்பா, முத்து முத்தாய் முத்தாம் தந்த, இப்போ முத்தங்கொடுக்க ஏந்தா மறந்த, ஆசையாசையா கொஞ்சி மகிழ்ந்தாயே, என்ன அளவிட்டுதான் எங்கே போனாயோ, கண்கலங்கிட விட மாட்டாயே, என் கண்ணீர் துடைக்க எழுந்து வருவாயோ. தோளில் தூக்கிதான் வளர்த்த என் தோழனாகவே இருந்த, பள்ளிக்கூட நாம் படிக்க பல நாள் பட்டினி கிடந்த, அப்பா 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 அப்பா, அளவுக்கு மீறின பாசம் வச்ச அப்பா, முத்து முத்தாய் முத்தாம் தந்த, இப்போ முத்தங்கொடுக்க ஏந்தா மறந்த, அப்பா அப்பா அப்பா, அளவுக்கு
அளவுக்கு மீறின பாசம் வச்ச அப்பா. உயிரோடு இருக்கும்போது பெற்றவர்களை கவனிக்காமல் கண்ணீர் விட வைத்துவிட்டு கல்லறைக்கு சென்ற பின்பு நீ கண்ணீர் வடித்து என்ன பிரயோஜனம்? அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே கலங்காமல் காத்துக்கொள்.